பூர்வ ஜென்மத்தில் அசுரர் குலத்தில் பிறந்தான் கர்ணன். அவன் பெயர் சகச கவசன். பிரம்மதேவனை நோக்கி கடுமையா அவன் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தத் துவங்கினான். இதனால் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் தஞ்சம் அடைந்தனர். தேவர்களை காக்க முடிவு செய்த விஷ்ணு நரநாராயணர்களாக அவதரித்தார். நரன் 12 வருடங்கள் தவம் புரிய நாராயணன் சகஸ்ர கவசனோடு தொடர்ந்து போரிடுகிறார். இது பல 100 வருடங்கள் தொடர ஒரு கட்டத்தில் சகஸ்ர கவசனுடைய 999 கவசங்கள் அறுத்தறியப்படுகிறது. இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கையில் பிரம்ம பிரளயமே ஏற்பட்டு விடுகிறது. அதனால் சகசகவசன் மீதமுள்ள ஒரு கவசத்தோடு சூரியலோகத்தைச் சென்றடைகிறான். அதன் பின்னர் தனது மறு ஜென்மத்தில் ஒரு கவசத்தோடு சூரியபுத்திரனாக கர்ணன் என்ற பெயரில் அவதரிக்கிறான் சகச கவசன். கர்ணன் எத்தனையோ புண்ணியங்கள் செய்திருந்தும் அவன் பூர்வ ஜென்ம பாவமானது அவனை நல்லோரிடம் சேரவிடவில்லை. அதோடு அவன் பாவவினையே அவன் இறப்பிற்கும் காரணமாக இருந்தது. இதே போலத்தான் நம்முடைய இந்த ஜென்ம வாழ்க்கை நிகழ்வுக்கும் ஒரு காரணம் உண்டு. நமது வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் காரணம் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் ஆகும். கர்ணனின் வாழ்க்கை அமைந்த விதம் இந்த உண்மையை நிரூபிக்கிறது. நாமும் கூட அப்படித்தான். காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. அதனால் வந்த வேலை முடியாமல் உலகத்தை விட்டுச் செல்ல முயற்சிக்க கூடாது. அதாவது வாழ்க்கை வெறுக்கும்படியாக சில தருணங்கள் அமைந்தாலும் தற்கொலை என்னும் முடிவை எடுக்கவே கூடாது. அது இறைவனுக்கு எதிரானது. இறைவன் அதனை விரும்ப மாட்டார். இறைவன் நம்மிடம் ஒப்படைத்த ஒரு பொறுப்புள்ள வேலையை நாம் தட்டிக் கழித்து விடுவதற்கு சமானம் இது. அதனால் வந்த வேலையை வெற்றிகரமாக முடிப்போம்.